நேரத்திலே ஒரு சில பாடல்களை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தி நாம் உயர்த்துவோம். என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று, அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒருபோதும் மறந்து போகாதே. ஆமேன். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்த நாட்களில், கடந்த நிமிடங்களில் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். ஆமேன். எத்தனையோ அதிசயங்களை செய்திருக்கிறார், எத்தனையோ விதமான அற்புதங்களை செய்திருக்கிறார். அந்த கர்த்தரை நாம் ஸ்தோத்தரித்து நாம் உயர்த்தி அவரை மகிமைப்படுத்துவோம். என் உயிரே ஆண்டவரை போற்று என்று சொல்லி நாம் கர்த்தரை பாடி நாம் உயர்த்தி நாம் மகிமைப்படுத்துவோம். நாம் எல்லாரும் சேர்ந்து பாடி நாம் உயர்த்துவோம். ஹல்லேலூயா. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. பாடுவோம். என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று, அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. கரங்களை தட்டி பாடுவோம். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், நோய்களை குணமாக்கி நடத்துகிறார். படுவோம். குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், நோய்களை குணமாக்கி நடத்துகிறார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. படுகொலியின் நின்று விடுவிக்கிறார், இரக்கத்தை முடியாக சூட்டுகிறார். படுகொலியின் நின்று விடுவிக்கிறார், இரக்கத்தை முடியாக சூட்டுகிறார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவா, ஒரு போதும் மறவாதே. வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் நிறைவாக்கி நம்மை நடத்தி செல்வார். வாழ்நாளெல்லாம். ஆமென். மீண்டும் பாடுவோம். வாழ்நாளெல்லாம். ஆமென். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் நிறைவாக்கி நம்மை நடத்தி செல்வார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. பாடுவோம். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு போதும் மறவாதே. கழுகு போல் இளமையை புதுப்பிக்கின்றார், காலமெல்லாம் நம்மை சுமக்கின்றார். பாடுவோம். கழுகு போல் இளமையை புதுப்பிக்கின்றார், காலமெல்லாம் நம்மை சுமக்கின்றார். பாடுவோம். கழுகு போல் இளமையை புதுப்பிக்கின்றார், காலமெல்லாம் நம்மை சுமக்கின்றார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் நிறைவாக்கி நம்மை நடத்தி செல்வார். பாடுவோம்.
அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவா. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே. ஹல்லேலூயா, ஒரு போதும் மறவாதே. மோசேக்கு வழிகள் வெளிப்படுத்தினார், அதிசய செயல்கள் காண செய்தார். பாடுவோம், ஆமென். மீண்டும் பாடுவோம். மோசேக்கு வழிகள் வெளிப்படுத்தினார், அதிசய செயல்கள் காண செய்தார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. கரங்களை தட்டி பாடுவோம். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு போதும் ஆமென். என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. ஆமென். என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், நோய்களை குணமாக்கி நடத்துகிறார். பாடுவோம். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. என் உயிரே ஆண்டவரை போற்று, என் முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. என் உயிரே ஆண்டவரை போற்று, என் முழு உள்ளமே அவர் பெயரை போல். கழுகு போல் இளமையை புதுப்பிக்கின்றார், காலமெல்லாம் நம்மை சுமக்கின்றார். படுவோம். கழுகு போல் இளமையை மீண்டும் பாடுவோம். கழுகு போல் புதுப்பிக்கின்றார், காலமெல்லாம் நம்மை சுமக்கின்றார். கழுகு போல் இளமையை புதுப்பிக்கின்றார், காலமெல்லாம் நம்மை சுமக்கின்றார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே, ஒரு போதும் மறக்க மாட்டேன். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு போதும் மறவாதே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இந்த காலை நேரத்தில் இந்த பாடல்ல நம்ம பாடுறோம், அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு போதும் மறவாதே. ஒரு நாளும் நம்மளாம் அப்படிப்பட்டவர்களா இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம இந்த காலை நேரத்தில் நாம் சிந்திக்கணும். சாதாரணமா நம்ம சாதாரணமான மனிதர்கள் நாம் ஒருவருக்கு செய்யக்கூடிய உதவியை அவங்க நம்ம செஞ்ச பிற்பாடு நன்றியோடு இருப்பாங்கன்னு நினைச்சு பார்க்க முடியுமா? என்ன பண்ணிடுவாங்க? மறந்து போயிடுவாங்க. செஞ்சீங்களான்னு கூட என்ன பண்ணுவாங்க? கேட்பாங்க. இந்த அனுபவம் உங்க வாழ்க்கையில் இருக்கா இல்லையா? நீங்க எத்தனையோ பேருக்கு உதவி செய்திருப்பீங்க, நன்மையா இருந்திருப்பீங்க. ஆனா கடைசி வரைக்கும் உங்களுக்கு நன்றியோடு இருப்பாங்கன்னு நினைச்சு பார்க்குறீங்க? நீங்க வாய்ப்பே இல்லை. ஆனா கர்த்தர் நமக்கு வாழ்க்கையில் நன்மைகளை செய்கிறாரு, அதிசயங்களை செய்கிறார். எத்தனையோ நேரத்தில் நம்ம ஆண்டவரே மறந்து போய்கிறோம். பல சூழ்நிலைகளில் நம்மளுக்கு வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள்ல நாம் அவரை மறந்து போனாலும் அவர் நம்மை மறக்க அனுதியுள்ள தேவன் அல்ல. ஹல்லேலூயா.
நமக்காக நம்மை நேசித்து சொந்த இரத்தத்தையே சிந்தி இந்த உலகத்திலே நம்ம மீட்டு எடுத்திருக்கிறார். ஆமென். எத்தனையோ நேரங்களை மறந்து போறோம். ஆனா கர்த்தர் நம்மை ஒருபோதும் மறக்காதனால தான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஜீவனோடு இருக்கிறோம். ஆமென். நம் காலையில எழுவது கர்த்தர் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு கிருபை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த காலை நேரத்துல நம்ம ஒவ்வொரு நாளும் படுத்து உறங்கி மகிழ்வோடு விழித்து எழுவது கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அவருடைய கிருபைகளால், அவருடைய கிருபைகளினால், அவருடைய கரத்திற்குள்ளே நம்மளை மறைத்து வைத்து அனுதினமும் நம்மை கண்மணி போல பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். ஆமென். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க அவர் வந்திடுவார். ஆமென். இந்த பாடல் எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த பாடல் தெரியுமா? எனக்காய் ஜீவன் விட்டவரே. கொஞ்சம் கரங்களை உயர்த்தி காமிங்க பார்ப்போம். சரி, பாடல் தெரிந்தவங்க என்னோட சேர்ந்து கரங்களை தட்டி நாம் பாடி இந்த காலை நேரத்திலே நாம் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. பாடுங்க. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. பாடுவோம். என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவார். மீண்டும் பாடுவோம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. கரங்களை தட்டி பாடுவோம். என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. பாடுவோம். என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க இப்ப சொல்லுவோம். இயேசு போதுமே, போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே, என் நிலையிலுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. ஹல்லேலூயா. இந்த வரிகளை நீங்க மட்டும் பாட போறீங்க. சொல்லுவோமா? இயேசு போதுமே, இயேசு போதுமே. இந்த அடிகளை நீங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி பாடுங்க பார்ப்போம். இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே, நிலையிலுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதும். ஒரே விசை பாடுவோம். இயேசு போதுமே. எந்த நாளிலுமே, என் நிலையிலுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. பாடுவோம். பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. உலகமும் அமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன் செல்லவே. உலகமும் அமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன் செல்லவே. இயேசு போதுமே, போதுமே, இயேசு போதுமே, போதுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எனக்காய் ஜீவன். பாடுவோம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. பாடுவோம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. பாடுவோம். என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, போதுமே, இயேசு போதுமே, போதுமே, எந்த நாளிலுமே, என் நிலையிலுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார்,
அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். பாடுவோம். ஓ ஆமென். ஆத்துமாவை நீதம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார். பாடுவோம். உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். ஆமென். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை நீதம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மீண்டும் பாடுவோம். இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும். சரி, இப்போ ஒரு கேள்வி. இந்த வரிகள் எத்தனை பேருக்கு ரொம்ப பிடிக்கும்? மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாரிட்டாலும், என் ஐஸ்வர்யம் எல்லாம் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும். இந்த உங்க வாழ்க்கையில எத்தனை பேருடைய வாழ்க்கையில இந்த வரிகள் நடந்தது போலவே நடந்திருக்கு? எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நடந்திருக்கு. பல நேரங்களில் மனிதர்கள் நம்மை கைவிடுவாங்க, நம்முடைய பலன் குறைந்து போகும், நம்முடைய ஐஸ்வர்யங்கள் எல்லாம் என்ன ஆகும்? குறைஞ்சு போகும். நம்மை ஆகாதவன் என்று சொல்லி நம்மை தள்ளி இருப்பாங்க. ஆமென். ஆனால் தேவன் நம்மை ஒருபோதும் தள்ள மாட்டார். தள்ளப்பட்ட இடத்திலே கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இந்த வரிகளை நீங்க மாத்திரம் பாடுங்க. மனிதர் என்னை கைவிட்டாலும், என்னுடைய மாமிசம் அழுகி நாரிட்டாலும், என்னுடைய ஐஸ்வர்யம் எல்லாம் குறைஞ்சு போனாலும், என்னை ஆகாதவன் என்று தள்ளிட்டாலும், என்னை ஆண்டவர் ஒருபோதும் தள்ளவே மாட்டார். ஆமென். பாடுவோம். மனிதர் என்னை, சத்தமா பத்தாது, கரங்களை தட்டி. ஐஸ்வர்யம், பாடுவோம். ஐஸ்வர்யம் யாவும் மீண்டும் பாடுவோம். மனிதர் என்னை, ஆகாதவன் இயேசு போதுமே, இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதும். சத்தத்தை உயர்த்தி பாடுவோம். இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதும். எனக்காய் ஜீவன் விட்டவரே, எனக்காய் ஜீவன். கரங்களை தட்டி பாடுவோம். என்னோடு இருக்க எழுந்தவரே, ஆமென். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை
வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, இந்த வாழ்வினிலே இந்த நாளிலுமே இயேசு போதுமே. இயேசு போதும் சொல்லுவோம். இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. ஆமென் ஆமென், இயேசு போதுமே. அல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் தேவ சமூகத்தில் கொஞ்சம் எழுந்து நில்லுங்க. கொஞ்சம் ஷார்ப் எக்கோ டிலேலாம் கொஞ்சம் வச்சு, ஆண்டவரே மக்கு நன்றி என்று சொல்லி, ஆண்டவரே மக்கு நன்றி என்று சொல்லி நாம் எல்லாரும் தேவ சமூகத்தில் நாம் கர்த்தரை ஆராதிப்பதற்கு வந்திருக்கிறோம். எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கிற இந்த நேரம், உங்க வாழ்க்கையில கர்த்தர் நன்மைகள், உங்க வாழ்க்கையில கர்த்தர் அதிசயங்கள், உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அற்புதங்களை செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறது. எல்லாரும் வாய்களை திறந்து இந்த நேரம் நீங்கள் துதித்து பாடி கர்த்தரை ஆர்ப்பரித்து மகிமை செலுத்தக்கூடிய ஒரு நேரம். நீங்கள் ஆர்ப்பரித்து துதிக்கிற இந்த நேரத்தில் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய, உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா எரிகோ கோட்டைகள் எல்லாம் அது நிர்மூலமாக கூடிய ஒரு நேரம். உங்க வாழ்க்கையில உங்களுக்கு எதிராக எழுந்த சத்துருக்கள் எல்லாம் நிர்மூலமாக கூடிய ஒரு நேரம். எல்லாரும் ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. இப்போ இந்த ஆராதனையின் துவக்கத்திலேயே ஒரு தேவ பிரசன்னத்தை நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். இந்த ஆராதனையின் துவக்கத்திலேயே ஒரு தேவ மகிமையை நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஆண்டவரே மக்கு நன்றி 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 அப்பா. இயேசுவே மக்கு நன்றி நன்றி நன்றி. எல்லா கரங்களை தட்டி அப்படியே ஆண்டவரை ஆர்ப்பரிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே மக்கு நன்றி அப்பா. இயேசுவே மக்கு நன்றி 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 அப்பா. நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். நன்றியோடு ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரே மக்கு நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி 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 என்று சொல்லி, ஆண்டவரே மக்கு நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. பாடுங்க. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே. பாடுங்க பாப்போம். வல்லவரே. ஆமென். சொல்வதிலும் சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. பாடுவோம். கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. சொல்லுங்க. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, ஆமென். சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. சொல்லுங்க. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. ஆமென். நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. ஆமென். வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும்
சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. ஆமென். நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. ஆமென். நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன். ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். எனக்கு நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன். ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே. யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே. நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே. யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே. வல்லவரே செயல்களில் வல்லவரே. ஆமென். சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. ஆமென். வல்லவரே செயல்களில் வல்லவரே. சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. சொல்லுவோம். மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் இருப்பீரே. பழித்திட வந்தோரை லட்சை மூடியதே. அழித்திட வந்தோரை நிந்தை மூடினதே. என்னை பழித்திட வந்தோரை லட்சை மூடியதே. என்னை அழித்திட நினைத்தோரை நிந்தை மூடியதே. காண்போரே வியந்திட உயர்த்தி வைத்தீரே. அடைவந்தானா என்றென்னும் அளவில் வைத்தீரே. சொல்லுவோம். காண்போரே வியந்திட உயர்த்தி வைத்தீரே. அடைவந்தானா என்றென்னும் அளவில் வைத்தீரே. வல்லவரே செயல்களில் வல்லவரே. சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. ஆமென். வல்லவரே செயல்களில் வல்லவரே. சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. ஆமென். நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. ஆமென். மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. ஆமென். நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. படுவோம். கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. இப்ப நீங்க மட்டும் பாட போறீங்க. மியூசிக் இல்லாம. வல்லவரே செயல்களில் வல்லவரே. சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரேன்னு சொல்லி நீங்க அப்படியே சத்தமா, இந்த இசை அப்படியே மைல்டா தான் இருக்கும், நீங்க மாத்திரம் பாடுங்க. கர்த்தர் உங்களுக்கு வல்லவராய் இருந்து நல்லவராய் இருந்து அவர் சொல்வதிலும் செய்வதிலும் ஒரு முரண்பாடு இல்லாதபடி உங்களுக்கு நன்மை செய்ய போகிறார். எல்லா கரங்களை தட்டுங்க பார்ப்போம். இப்ப நீங்க மாத்திரம் நல்ல சத்தமா பாட போறீங்க. வல்லவரே செயல்களில் வல்லவரே. இன்னொரு முறை. முரண்பாட
கவி பாட போறீங்க. நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன், ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நான் நினைத்திடா வேளையிலே அற்புதம் செய்தீரே, யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே என்று சொல்லி இந்த பாடல் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம். இந்த பாடலை நீங்க வாயை திறந்து பாடும் பொழுதே தீர்க்க தரிசனமா நீங்க என் வாழ்க்கையில நடக்குமா நடக்காதா என ஏங்கி போயிருக்கிற காரியம் எல்லாம் அது சீக்கிரத்தில் உங்களுக்கு நடக்க போகிறது. கரங்களை தட்டுங்க. ஹல்லேலூயா. பாடுவோமா? நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன், ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். எனக்கு நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன், ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். யாரும் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே, யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. பாடுவோம். வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. ஆமென். மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. ஆமென். நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. சொல்லுவோம். மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. ஆமென். கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. ஆமென். வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. பழித்திட வந்தோரை லட்சை மூடினதே, அழித்திட வந்தோரை நிந்தை மூடினதே. என்னை பழித்திட வந்தோரை லட்சை மூடினதே, என்னை அழித்திட நினைத்தோரை நிந்தை மூடினதே. காண்போரே வியந்திட உயர்த்தி வைத்தீரே, அடை இவன் தானா என்றென்னும் அளவில் வைத்தீரே. ஆமென். காண்போரே வியந்திட உயர்த்தி வைத்தீரே, அடை இவன் தானா என்றென்னும் அளவில் வைத்தீரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. ஆமென். வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. ஆமென். மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. ஆமென். நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. ஆமென். மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்பிடும் யாவருக்கும் அவர் அரணாய் நிற்கிறவர். கர்த்தர் உங்களுக்கு அரணாய் நிற்கிறவர். கர்த்தர் உங்களுக்கு ஒரு அரணாய் நிற்கிறவர். எல்லா ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க. ஆம் ஆண்டவரே, எனக்கு நீங்க அரணாய் நிற்கிறவர்னு சொல்லி நீங்க ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுகிற இந்த நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அரணாய் நிற்பார்.
கர்த்தர் உங்களுக்கு ஒரு கேடகமாய் இருப்பார். கர்த்தர் உங்களுக்கு ஒரு வெளிச்சமாய் இருப்பார். கர்த்தரே உங்களுக்கு நம்பிக்கையாய் இருப்பார். கர்த்தரே உங்களுக்கு புகலிடமாய் இருப்பார். கர்த்தரே உங்களை உயர்த்துகிறவராய் இருப்பார். கர்த்தரே உங்களுடைய நிந்தைகளை எல்லாம் மாற்றுகிறவராய் இருப்பார். கர்த்தரே உங்கள் வெட்கத்தை எல்லாம் மாற்றுகிறவராய் இருப்பார். நீங்கள் நினைத்து கூட பார்த்திராத பெரிய நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். நீங்கள் நினைத்து கூட பார்த்திராத, கனவிலும் கூட கண்டிராத பெரிய அதிசயங்களையும் பெரிய அற்புதங்களையும் பெரிய காரியங்களையும் என் தேவன் சீக்கிரமா உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். என் தேவன் சீக்கிரமா உங்களுக்கு நடத்தி தர போகிறார். உங்க கண்ணீர் எல்லாம் மாற போகிறது. உங்க கவலை எல்லாம் மாற போகிறது. உங்க துக்கம் எல்லாம் மாற போகிறது. தேவ பிரசன்னத்தினால கர்த்தர் இந்த இடத்தை நிரப்பிக் கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. எல்லாரும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த புதிய மாதத்திற்காக, இந்த புதிய மாதத்திற்காக தேவனை நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு 2 நிமிடம் மாத்திரம், ஒரு 2 நிமிடம் மாத்திரம் ஆண்டவரை நன்றியோடு உங்க சத்தம் இந்த நேரத்தில் எழுப்பட்டும். ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி. ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி தேவனை நோக்கி பாருங்க. அவருடைய முகத்தையே நோக்கி பாருங்க. அவர்கள் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து வெட்கமடையாதிருந்தார்கள். என் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கிற உங்க முகங்கள் ஒரு நாளும் வெட்கமடை. என் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கிற உங்களுடைய முகங்கள் ஒரு நாளும் வெட்கமடையாது. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ஒரு 2 தனியான பலனும் 2 தனியான நன்மைகளும் ஒரு வருகிற நாட்கள். ஆமென். நான் என்ன சொல்லுவேன் என் இயேசுவின் அன்பை, நான் எப்படி பாடுவேன் அவர் எனக்காய் செய்ததை. நான் என்ன சொல்லுவேன் என் இயேசுவின் அன்பை, நான் எப்படி பாடுவேன் அவர் எனக்காய் செய்ததை. பாடுவோமா? நீங்க மாத்திரம் பாடணும். நான் என்ன சொல்லுவேன் என் இயேசுவின் அன்பை, நான் எப்படி பாடுவேன் அவர் எனக்காய் செய்ததை. நான் ஆரம்பிக்கிறேன், நீங்க பாடுங்க. நான் என்ன சொல் நான் என்ன சொல்லுவேன் என் இயேசுவின் அன்பை, நான் எப்படி பாடுவேன் அவர் எனக்காய் செய்ததை. தள்ளப்பட்ட கல்லாக என்னையே தகப்பனை தேடி வந்து தூக்கி எடுத்தீரே. தகுதியே கிடந்த என்னையே தகப்பனீர் தேடி வந்து தூக்கி எடுத்தீரே. ஒரு நிமிஷம், இப்ப நீங்க உணர்ந்து பாடணும். தள்ளப்பட்ட கல்லாக கிடந்த என்னையே தகப்பனீர் தேடி வந்து தூக்கி எடுத்தீரே. தகுதியே இல்லாத எந்த வாழ்விலே தகுதிக்கு மிஞ்சின நன்மை செய்திரே என்று சொல்லி நல்ல கண்களை மூடி அந்த ஆராதனையின் பிரசன்னத்தோடு நீங்க பாட போறீங்க. தள்ளப்பட்ட கல்லாக கிடந்த என்னையே தகப்பனே நீ அவே தகுதியே இல்லாத எந்த வாழ்விலே தகுதிக்கு மிஞ்சின நன்மை செய்தீரே. பாடுவோம். தள்ளப்பட்ட கல்லாக கிடந்த என்னையே தகப்பனை தேடி வந்து தூக்கி எடுத்தீரே. தகுதியே இல்லாத எந்த வாழ்விலே தகுதிக்கு மிஞ்சின நன்மை செய்தீரே. நான் என்ன சொல்லுவேன், நான் எப்படி பாடுவேன், நான் என்ன சொல்லுவேன், நான் எப்படி பாடுவேன், நான் என்ன சொல்லுவேன் என் இயேசுவின் அன்பை, நான் எப்படி பாடுவேன் அவர் எனக்காய் செய்ததை. நான் என்ன சொல்லுவேன் என் இயேசுவின் அன்பை, நான் எப்படி பாடுவேன் அவர் எனக்காய் செய்ததை. அனாதையை தனிமையிலே அலைந்த என்னையே தேடி ஓடி வந்து ஆதரித்தீரே. விரும்பா பாத்திரமாயிருந்த என்னையே விரும்பின கரத்தினால் ஆசீர்வதித்தீரே. பாடுவோம். அனாதையை தனிமையிலே அலைந்த என்னையே
தேடி ஓடி வந்து ஆதரித்தீரே. விரும்பா பாத்திரமாயிருந்த என்னையே விரும்பின கரத்தினால் ஆசீர்வதித்தீரே. நான் என்ன சொல்லுவேன், நான் எப்படி பாடுவேன், நான் என்ன சொல்லுவேன், நான் எப்படி பாடுவேன், நான் என்ன சொல்லுவேன், என் இயேசுவின் அன்பை நான் எப்படி பாடுவேன், அவர் எனக்காய் செய்ததை நான் என்ன சொல்லுவேன், என் இயேசுவின் அன்பை நான் எப்படி பாடுவேன், அவர் எனக்காய் செய்ததை. அடுத்த வரி நம்ம பாட போறோம். பாலான நிலமாக இருந்த என்னையே பயிர் நிலமாக மாற்றி வாழ்க்கை தந்தீரே. கடக்கவே முடியாத பாதையிலெல்லாம் கரங்களில் ஏந்தி என்னை சுமந்து வந்தீரே என்று சொல்லி நீங்க என் கூட சேர்ந்து நம்ம மியூசிக் மைல்ல போடும் பொழுது நீங்க அப்படி என்னோட சேர்ந்து பாடுங்க. பாலான உங்க வாழ்க்கையெல்லாம் கர்த்தர் பயிர் நிலமா மாற்றுவார். கடக்கவே முடியாத பாதைகள் எல்லாம் நீங்க கடந்து வருவீங்க. நீங்க தண்ணீரை கடப்பீங்க, அக்னியை கடப்பீங்க, சோதனையை கடப்பீங்க, ஜெயம் எடுப்பீங்க. வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு ஜெயம் வரப்போகிறது. வாழ்க்கையில நீங்க எடுத்த முயற்சிகளில் ஒரு ஜெயம் வரப்போகிறது. உங்க தோல்வி எல்லாம் ஜெயமாய் மாறப்போகிறது. அப்படி என்னோட சேர்ந்து பாடுங்க. பாலான நிலமாக இருந்த என்னையே பயிர் நிலமாக மாற்றி வாழ்க்கை தந்தீரே. கடக்கவே முடியாத பாதையிலெல்லாம் கரங்களில் ஏந்தி என்னை சுமந்து வந்தீரே. நீங்க மாத்திரம் பாடுங்க பார்ப்போம். பாலான நிலம். ஆமென். சூப்பர். நான் என்ன சொல்லுவேன், என் இயேசுவின் அன்பை நான் எப்படி பாடுவேன், அவர் எனக்காய் செய்ததை. நான் என்ன சொல்லுவேன், என் இயேசுவின் அன்பை நான் எப்படி பாடுவேன், அவர் எனக்காய் செய்ததை. நான் உம்மை உயர்த்துவேன், உமது அன்பை பாடுவேன். சொல்லுங்க. இயேசுவே உம்மை உயர்த்துவேன், உமது அன்பை பாடுவேன். எல்லாரும் முழங்கால் படிடுவோம். முழங்கால் படிட முடிஞ்சவங்க எல்லாம் நீங்க முழங்கால் படிடுங்க. இவருடைய மனைவி பாஸ்டர் முன்னாடி வந்து இந்த நேரத்தில் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க அனைவரையும் ஆசீர்வதித்து அவங்க ஒரு ஜெபத்தில் நடத்துவாங்க. எல்லாரும் முழங்கால் படிட முடிஞ்சவங்க நீங்க முழங்கால் படிடுங்க. ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபத்தோடு இருங்க. ஜெபத்தோட. ஆமென். ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிற ராஜா. எங்களை அதிகமாக உடனே நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த ஜனத்தை எனக்கென ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். பூமியில் உள்ள சகல ஜனங்களை பார்க்கிற நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்ற வார்த்தையின்படி அப்பா அந்த நாளிலும் கூட நீர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல, சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் நீர் அல்லப்பா. என்னை பிரஸ்தாபனிற எந்த ஸ்தானத்திலிருந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தரப்பா. இந்த நாளில் உண்மை ஆராதித்த, உண்மை துதித்த, உண்மை உயர்த்தின அப்பா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா உங்களுடைய சமூகத்தில் அப்பா உங்களுடைய அன்பை வெளிக்காட்டின ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் அப்பா நீர் வெளிரங்கமான நன்மையினாலும் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தில் அங்கே நிரப்ப போவதற்காக நன்றி 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 ராஜா. தகப்பனே இந்த நாளிலும் அப்பா சிறியோரை ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. வாலிப பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். குடும்ப தலைவன் தலைவியை நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். முதியவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கைகளின் பிரயாசங்களை நீர் ஆசீர்வதிப்பீராகப்பா. இந்த புதிய மாதத்துக்காக நன்றி சொல்கிறோம் அப்பா. இந்த புதிய மாதத்தில் இந்த உயர்த்திருந்த வல்லமை இந்த நாளில்ப்பா தகப்பனே இந்த 7ஆவது தேதியிலப்பா இந்த 4ஆவது மாதத்திலப்பா விசுவாசம் உள்ளவர்கள்
எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கு நான் அதிகாரத்தை கொடுப்பேன் என்று நீங்கள் வாக்கு கொடுத்திருக்கீங்க ஏசப்பா. உங்களுடைய நாமத்தினால ஆண்டவரே ஏசப்பா, பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாசைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், எது எடுத்தாலும் ஒன்றும் அதை சேதப்படுத்தாது என்ற வார்த்தையின்படி அப்பா, இந்த 7வது தகப்பனின் தேதியில அப்பா, அந்த 4வது மாதத்துல அப்பா, இந்த காலை வேளையில பிள்ளைடைய வாழ்க்கையில எதை எடுத்தாலும் பிள்ளைகளுக்கு ஒரு ஜெயத்தை இந்த நாளில் நீர் கட்டளையிடுவதற்காக நன்றி 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 ராஜா. ஒவ்வொருவரையும் நீர் அப்படியே நீர் ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திர ராஜா. யாபேசுடைய எல்லையை நீர் பெரிதாக்கி விரிவாக்கி அப்பா, எல்லா தீங்குக்கும் விலக்கி நீர் பாதுகாத்து அப்பா, அவனை நீர் பெருக செய்த கத்தரப்பா, இந்த நாளில் உண்மை ஆராதித்து உண்மை துதித்து உயர்த்தின ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அப்பா தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டதை அப்படியே செய்தீரல்லவா. அதே போல அப்பா, அந்த நாளில் உண்மை தகப்பனை தேடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் அப்பா நன்மைகள் பெருகட்டும், சமாதானம் பெருகட்டும், சந்தோஷம் பெருகட்டும், மகிழ்ச்சி பெருகட்டும், சுகம் பெருகட்டும், பலன் பெருகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்வதற்காக உமக்கு நன்றி ராஜா. உடைய பிரசன்னத்தை நிறைந்திருக்கிற இந்த இடத்துல ஆண்டவரே, உண்மை ஆராய்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் அவர்கள் நினைப்பதற்கு வேண்டுவதற்கு மேலான நன்மையான மங்களகரமான காரியங்கள் நடப்பதற்காக ஸ்தோத்திர ராஜா. தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நல்ல திருமண வாழ்க்கையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு திருமண வாழ்க்கையை நீர் உண்டாக்கி கொடுப்பீராக. குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற குழந்தை பாக்கியத்தை கொடுப்பீராக. குடும்பத்தில் சமாதானத்திற்காக ஏங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுப்பீராக. அப்பா, அந்த வியாதியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு வியாதியிலிருந்து விடுதலை அந்த நாளில் நீர் கொடுக்கும்படியாய் நாங்கள் சொல்லிக்கிறோம்ப்பா. நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி 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 ராஜா. கத்தர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில் என்று தாவீது சொன்னதுபட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் எத்தனை உபத்திரங்கள் வந்தாலும் எதுவும் பிள்ளைகளை அசைக்காதபடி அப்பா, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற வார்த்தையின்படி பிதா குமாரன் பரிசுத்தாய் நாமத்தினாலே வந்திருக்கிற ஒவ்வொரு மீதும் உடைய சமாதானம் உடைய சந்தோஷமும் பெருகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்வதற்காக ஸ்தோத்திரம். மீதியான வேலையை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நிலையற்ற இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இரக்கமுள்ளவரே, அன்பு நிறைந்தவரே, அதிசயங்களை செய்கிறவரே, உம்முடைய அளவிலாத கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. மானானது நீரோடையிலே வாஞ்சித்து கதறுவது போல எங்கள் தகப்பனே, எங்கள் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுகிறது. உம்முடைய இரக்கத்துக்காகவும் உம்முடைய தயவுக்காகவும் மனதார உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் கேட்க போகிற வேத வசனமும் வேத வார்த்தைகளும் அந்த சத்தியமும் எங்களோடு பேசட்டும், எங்களோடு இடைப்படட்டும். உம்முடைய கரத்தின் வல்லமையினால் எங்களுக்கு நன்மை செய்யுங்க. எல்லா தடைகளை மாற்றி ஒரு அற்புதம் செய்வீரா. இயேசு கிறிஸ்து மூலமாய் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். நாம் வாசிப்போம் என்னாகமத்தின் புஸ்தகம். என்னாகமம் சரி, வசனம் சொல்லுங்க சிஸ்டர். 23ஆம் அதிகாரம் வாசிங்க. ஆமென். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? எல்லாரும் என்னாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனம் எல்லாரும் என்னோட சேர்ந்து வாசிங்க. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. அல்லேலூயா. இந்த ஏப்ரல் மாதத்திற்காக கர்த்தர் கொடுத்த ஒரு நல்ல ஒரு வாக்குத்தத்தம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. பொய் சொல்ல தேவன் யாரு? மனிதன் அல்ல. மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும்
அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? இப்போ நீங்கள் தைரியமாக சொல்லலாம், ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தை செஞ்சார், சொன்னார், ஆனால் எனக்கு செய்யவே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க மாத்திரம், ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை சொன்னாருங்க, இன்னும் எனக்கு அது செய்யலை அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் தைரியமாக ஒரு அல்லேலியா சொல்லலாம். புரிஞ்சுதா? சொன்னது புரிஞ்சுதா? என்ன புரிஞ்சுது? ஆண்டவர் எனக்கு சொல்லி செய்யாமல் இருக்க காரியம் இது வரைக்கும் அது செய்யலை அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்கிறவர்கள் யாராவது இருக்கீங்களா? உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டோம். சரி, அடுத்த கேள்வி கேட்க, அவர் சொன்னதெல்லாம் நிறைவேறிட்டா? இல்லை தானே? சொன்னதெல்லாம் நிறைவேறிட்டா? பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட கேளுங்க, சொன்னதெல்லாம் நிறைவேறிட்டா அப்படின்ட்டு. அப்போ முதல்ல கேட்ட கேள்விக்கு ஏன் நீங்கள் பதில் சொல்லலை? முதல்ல கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும் இல்லையா? அல்லேலூயா. அதுதான் தேவன் மேல் வச்சிருக்கிற விசுவாசம். தானியேலின் புஸ்தகத்தில் சொன்னாங்க இல்லையா, அவர் எங்களை விடுவித்தாலும் விடுவியாமற் போனாலும். என்ன அந்த வசனத்தை வாசிங்க, டக்குன்னு எடுத்து வாசிங்க பார்ப்போம். ஆமாம், முழு வசனத்தை அருமையாக வாசிங்க பார்ப்போம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி ஜுவாலைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உங்கள் தேவர்களுக்கு ஆராதனை செய்வதுமில்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதுமில்லை என்று சொல்லி ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது அப்படின்னு சொல்லி ஒரு வேத வசனத்தை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? ராஜாவாகிய தேவன். அப்போ இந்த இடத்துல இன்னொரு வசனம் இருக்குது, நம்ம அதை வாசிக்க போகிறோம். அதே தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17 வாசிங்க பார்ப்போம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் விரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதுமில்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதுமில்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார். அல்லேலூயா. அப்போ நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனங்களே, கர்த்தர் சொன்னதை செஞ்சாலும் செய்யட்டாலும் நாம் அவரை தான் ஆராதிக்கணும். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, அவர் சொன்னதெல்லாம் உங்களுக்கு உடனே செய்யணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் கிடையாது. சொன்னதெல்லாம் உடனே செய்யணும்னு ஒரு சட்டம் இருக்கா? சரி, இனிமேல் பைபிள் யாரும் திருப்பண்டா, பைபிளெல்லாம் மூடி வைங்க. நிறைய பேர் பைபிளை இன்னும் திருப்பிகிட்டே இருக்கிறீங்க, வைங்க பைபிள் மூடி வைங்க. சரி, பின்னாடியும் பைபிளை மூடுங்க. ஓகே தம்பி, நம்ம பைபிள் வசனம் டிஸ்பிளேயில் வர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணு, சரியா? அவள் வீட்டில் போய் அவங்க தேடி பார்க்கட்டும். அப்போது எதில் விட்டேன்? அதுதான் கவனம் சிதறிடும். ஆமாம், சரி. அதாவது கர்த்தர் சொல்கிறத எல்லாவற்றையும் செய்யணும்
அப்படின்னு ஒன்றும் கட்டாயம்லாம் கிடையாது. அப்படி தானே? என்ன ஒரு சீரியஸாக பார்க்குறீங்க? சரி, உங்களை பார்த்துன்னு ஒரு கேள்வி. நம்ம அரசியல் தலைவர்கள் தேர்தல் வாக்குறுதியெல்லாம் கொடுத்துருக்குறாங்க, சொன்னதெல்லாம் செஞ்சுட்டாங்களா? செய்யவே மாட்டாங்க. யார் சொன்னது? கைத்தட்டுங்க பார்ப்போம். அல்லேலூயா. செய்யவே மாட்டாங்க. ஒரு சில செய்வாங்க, ஒரு சிலது செய்வாங்க இல்லையா? ஒரு சிலது தான் அவங்களால என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். இது மனுஷன். ஆனால் கர்த்தருக்கு பார்த்தீங்கன்னா அவர் செய்ய முடியாத காரியம்னு எதுவுமே கிடையாது. ஆனால் நீங்கள் தகுதி பெறுகிற வரைக்கும் அது தாமதமாகும். நீங்கள் தகுதி பெறுகிற வரைக்கும் ஒரு பெரிய நன்மை உங்கள் கையில் வர்ற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்? காத்து தான் இருக்கணும். இப்போ வாகனம் நம்ம ஓட்டுறோம். எத்தனை வயசுக்கு மேலே வாகனம் ஓட்டணும்? சட்டம் 18 வயசுக்கு மேலே தான் வாகனம் ஓட்டணும். 18 வயசுக்கு குறைவாக இருக்கிறவங்க சைக்கிள் ஓட்டலாம். சைக்கிள் ஓட்டுவதற்கு தடை இல்லை. சைக்கிள் நீங்கள் எந்த வயசுலையும் ஓட்டலாம். சைக்கிளினால் எந்த ஒரு தீமை இல்லை, புகை இல்லை, சத்தம் இல்லை, எதுவுமே கிடையாது. ஆனால் மோட்டார் வாகனம் எத்தனை வயசுக்கு மேலே தான் ஓட்டணும்? 18 வயசுக்கு மேலே தான் என்ன பண்ணணும்? ஓட்டணும். அந்த 18 வயசு வரைக்கும் காத்திருக்கணும். 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு வாகனத்தை கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? என்ன செய்வாங்க? அதுதான், அவங்க தான் அதிகமாக ஓட்டுறாங்க. அது உண்மைதான். இப்போ நாங்கள் வரும்போது 2 சின்ன பிள்ளைகள் வேகமாக வாகனத்தில் வந்துட்டு எங்களை பார்த்து கையை அசைச்சிட்டே போச்சு. யாருடா அந்த பிள்ளைகள்னு கேட்டேன். பக்கத்து வீட்டு பிள்ளைகள். அப்படி சர்ன்னு போச்சு வண்டியில். அப்போ இளம் கன்று பயம் அறியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தானே? இளம் கன்று என்ன ஆகாது? ஆமாம். ஆனால் நல்லா கேட்டுக்கிடுங்க, 18 வயதுக்கு கீழே இருக்கிறவர்களை வாகனம் ஓட்ட சொல்வது சட்டப்படி அது குற்றமாய் கருதப்படும். அப்போ ஒரு வாகனம் ஓட்டுறதுக்கே 18 வயசு அப்படின்னா சில நன்மைகளை பெறுவதற்கு கர்த்தர் சில தகுதிகளை வச்சிருக்கிறார். வாக்குரிமை எந்த வயசுக்கு மேலே? 18 வயசுக்கு மேலே வாக்குரிமை. அப்போ அதான் உங்களை பார்த்து நான் சொன்னேன், ஆண்டவர் எங்களுக்கு சொன்னதை அவர் செஞ்சாலும் சரி செய்யட்டாலும் சரி, எங்களுக்கு தேவன் அவர் தான் தகப்பன். அவரை தான் நாங்கள் நம்புவோம், அவரை தான் நாங்கள் விசுவாசிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்கள் இப்படி வைராக்கியமாக சொல்லி பாருங்க, என்ன நடக்கும்? என்ன நடக்கும் உங்கள் வாழ்க்கையில்? நீங்கள் தான் பதில். என்ன நடக்கும் பிரதர்? எங்களுக்கு அவர் செஞ்சாலும் செய்யட்டாலும் நாங்கள் அவருக்கு தான் நிற்போம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா என்ன நடக்கும்? உங்கள் வாழ்க்கையில் உடனடியாக ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். அந்த வைராக்கிய வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்துகிறார். வைராக்கிய வார்த்தைகளை எப்போவுமே கர்த்தர் கனப்படுத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். இப்போ மனிதர்கள் வைராக்கியமாக எவ்வளவோ வார்த்தைகளை சொல்லலாம், வைராக்கியமாக எவ்வளவோ வார்த்தைகளை முழங்கலாம். ஆனால் அதெல்லாம் நிறைவேற்றுவது தேவனுடைய கரம்தான். கடந்த நாளில் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு டிஎம்கே கட்சி, இன்னும் கொஞ்சம் அரசியல் இருக்கும்னா அதனால் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஒரு வீடியோ அனுப்பிவிட்டார். அதில் நம்ம ஜெயலலிதா அம்மையார் முழங்குறாங்க. ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் தான். பட்டா நிலத்தில் தேவாலயம் கட்ட யாருக்கும் அனுமதி உண்டு. இந்த வீடியோ பார்த்துருக்கீங்களா? ஒருத்தரும் பார்க்கலையோ? யூடியூப்பில் இருக்குது தம்பி, எடுத்து மக்களுக்கு காண்பி. அந்த அம்மா நாகர்கோயிலில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசினாங்க. பட்டா நிலத்தில் தேவாலயத்தை கட்டுவதற்கு யார் தடை செய்ய முடியும் அப்படி இப்படின்லாம் முழங்கின ஒரு வீடியோ இருக்குது, பெரிய கூட்டத்துக்கு மத்தியில். ஒருவேளை அந்த அம்மா இருந்தாச்சுன்னா அது நிறைவேறியிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போமா அப்படி அவ்வளோ சீக்கிரத்துக்குள்ள தேவாலயம்லாம் யாரும் கட்ட முடியாது, நிறைய அனுமதி வாங்கணும். ஆனால் அந்த அம்மா பட்டா நிலத்தில், உங்களுக்குரிய பட்டா நிலத்தில் தேவாலயங்கள் கட்டுவதற்கு நீங்கள் யார்கிட்டையும் என்ன பண்ண வேண்டியதில்லை, அனுமதி பெற தேவையில்லைன்னு சொல்லி அந்த அம்மா ஒரு வீடியோவில் பேசியிருக்காங்க. அப்போ அந்த அம்மா இறந்துட்டாங்க. இப்போ நம்ம அதை யார்கிட்டையும் கிளைம் பண்ண முடியாது. கர்த்தர்கிட்ட தான் என்ன பண்ண முடியும், கிளைம் பண்ண முடியும். அப்புறம் கடைசியில் சொல்லுது, செய்வீங்களா
செய்வீங்களா அப்படின்லாம் கேட்குது. இதெல்லாம் கேட்டிருக்கீங்களா? ஒன்றும் கேட்கலண்ணே. அரசியலே தெரியாமல் எவ்வளோ நல்ல ஜனங்கள். நீங்கள் கை தட்டுங்க. உங்களுக்கு நீங்கள் எங்களுக்கு கத்தரை தவிர யாருமே தெரியாதுன்ட்டு இருக்கிறீங்க. நல்லா கை தட்டுங்க மாமா, நல்லா கை தட்டுங்க ஒரு உற்சாகமாக. எங்களுக்கு அரசியலா அது தேவையே இல்லைங்க, எங்களுக்கு கத்தர் மாத்திரம் போதும்னு சொல்லி நீங்கள் கத்தரையே பார்க்குறீங்க. கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க, அதிலே முங்கி போயிடக்கூடாது. சரியா? சரி, கத்தர் நல்லவர். அப்போ இதெல்லாம் ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னா, மனிதர்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள், மனிதர்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதி எதாக இருந்தாலும் சரி, அதையும் நிறைவேற்ற கத்தரால் மாத்திரம்தான் முடியும். அது அந்த மனிதன் நினைச்சா கூட நிறைவேற்ற முடியாது. இப்போ நம்ம நீட்டு தேர்வுக்கு ஒரு விலக்கு வருமானு எல்லாரும் எதிர்பார்க்கிறோம். நாங்கள் விலக்கு கொடுப்போம்னு சொல்கிறாங்க. இதையும் கத்தர் தான் செய்யணும். அல்லேலூயா. எந்த அரசியல் கட்சியாலும் செய்ய முடியாது. கத்தர் மனம் இறங்குனா அதற்கான வழிகள் திறக்குவார். இப்போ டாஸ்மார்க் மதுபான கடைகள், அந்த மதுபான கடைகள் பார்த்தீங்கன்னா மூடப்பட்டிருக்குது. சார் மூடப்படல, திறந்திருக்கு. மூடுவதற்காக நம்ம ஜெபிக்கிறோம். அரசியல் கட்சி தலைவர்கள் நினைச்சா அது என்ன பண்ணலாம், மூடலாம். ஆனால் கத்தர் தான் அதை என்ன பண்ண முடியும், மூட வைக்க முடியும். அப்போ தேவ பிள்ளைகள் நல்லா தெரிந்து கொள்ளுங்க, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. அப்போ இந்த இடத்துல மறைமுகமாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, எல்லா மனிதர்களும் பொய் சொல்லக்கூடியவர்கள் அப்படின்னு அர்த்தம். அடுத்த கேள்வி, பொய் சொல்லாதவங்க சத்தமாக ஒரு அல்லேலியா சொல்லணும். பொய் சொல்லாதவங்க எல்லாரும் தலையை குவின போட்டீங்க. சரியா? தூக்க முடியாது, சொல்கிற நானும் சொல்ல முடியாது. இதுதான் உலகம். ஆமென். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் கிடையாது. தேவ பிள்ளைகள் நீங்கள் கூடிய மட்டும் நீங்கள் பொய் சொல்லாமல் இருப்பதற்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். பொய் சொல்லாமல் இருக்கிறதுக்கு முடிந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம். நீங்கள் முடிந்த அளவுக்கு முயற்சி பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். கர்த்தர் உங்களுக்கு அதற்கு உதவி செய்வார். அடுத்தபடியாக மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரன் அல்ல. மனம் மாற, மனசு மாறுமா? மனசு மாறும், அப்படி தானே? மனசு எத்தனை பேருக்கு மாறாமல் இருக்குது? என் மனம் எப்பவுமே ஸ்டெடியாக இருக்குது. சொல்ல முடியுமா? என் மனசு எப்பவுமே ஸ்டெடிங்க. ஒருத்தர் வேணா சொல்லலாம். யோபு சொன்னார், தேவன் ஒரு விசை சொல்லி இருக்கிற காரியத்தை மறுவிசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே. தேவன் இயேசு கிறிஸ்துவெல்லாம் மனம் மாறாமல் இருப்பாங்க. ஆனால் நம்ம மனுஷன் என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? மனம் மாற முடியும். பொதுவாக ஒரு மனுஷன் எப்போ மனம் மாறுவான்? ஒரு பதில் சொல்லுங்களேன். பணம் வரும் பொழுது. அடுத்த கேள்வி, அடுத்த பதில். ஒரு எப்படி? துன்பங்கள் தாங்க முடியாமல் இருக்கும்படி மனம் மாறுவான். சரி, கரெக்டு தான், அது உண்மைதான். ஆலயத்துக்கே போய் போய் என்னத்தை கண்டோம் அப்படின்னு சில நேரம் சோர்வு வருது. எத்தனை பேருக்கு அந்த சோர்வு வந்திருக்குது? வந்திருக்கா? உங்களுக்கு வந்திருக்கா? ஆமாம். அந்த அம்மா கடந்த நாட்களில் சென்னையில் ஒரு மிகப்பெரிய ஒரு திருச்சபைக்கு போனாங்க. போகும்போது கொண்டு போன பேக்கும் காணோம். நல்ல அருமையான டச் ஃபோன் வச்சுருந்தாங்க. அந்த டச் ஃபோனும் காணோம். நிர்வாகத்தில் போய் புகார் கொடுத்தா, உங்கள் உடைமையை நீங்கள் தான் என்ன பண்ணணும், பத்திரமா பாதுகாத்து கொள்ளணும்னு சொல்லிட்டாங்க. அந்த அம்மா சமாதானமே ஆகலை. நல்ல வேளை அவங்க பையங்க உடனே லேட்டஸ்ட்டு மொபைல் இன்னொன்று வாங்கி கொடுத்துட்டாங்க. அப்போ ஃபோன் காணாமல் போனது கூட மனம் மாறி இருக்கீங்க. நீங்கள் உண்மையை சொல்லிட்டீங்க. கர்த்தர் உங்களை ரொம்ப அதிகமாக ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு 110 வயசு போதுமா? சரி, ஓகே. உண்மையை சொல்ல சொல்ல ஆயுசு நாள் பெருகும்னு சொல்லுவாங்க. பொய் சொன்ன எனக்கு ஃப்ரெண்டாக இருந்த நாராயண ஐயர் சொல்லுவார், பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காது, பொய் சொல்லக்கூடாது அப்படிம்பார். என்னை அடிக்கடி சொல்லுவார் என்கிட்ட. உண்மையை சொன்னால் ஆயுசு குறையும், உண்மையை சொன்னால் ஆயுசு குறையுதா? புதுமொழியாக இருக்குது. ஓகே, இல்லை, நீங்கள் உண்மையை சொல்லுங்கள், உங்கள் ஆயுசு நாட்கள் பெருகத்தான் செய்யும். உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்று தான் செய்வான். அதாவது சில நேரம் நீங்கள் உண்மை சொல்லுவதற்கு கொஞ்சம் சொல்கிற நேரங்களில் கொஞ்சம் கஷ்டங்கள், சில கடினம் இருக்க தான் செய்யும். ஆனால் அது நிரந்தரம் கிடையாது. அதனால் கூடிய மட்டும் நீங்கள் உண்மை சொல்லுங்கள், ஆயுசு நாட்கள் பெருகும். இப்போ மனம் மாற, இப்போ அவங்க சொன்னாங்க, பணம் வரும்போது மனுஷன் மனம் மாறிடுவான்.
ஃபோன் காணாமல் போனதுனால இனிமேல் சர்ச்சுக்கே போகக்கூடாதுன்னு சொல்லி அவங்க மனம் மாறினாங்க. இன்னைக்கு மறுபடியும் மனம் மாறி வந்துட்டாங்க. சரி, ஓகே. மனிதனுடைய மனசு இருக்கு இல்லையா, இப்போ மனிதனுடைய மனசு தான், அந்த மனதின் நினைவு தான் அதிகமாக வேகமாக பயணிக்கக்கூடியது. அதாவது அதிகமாக வேகமாக செல்லக்கூடிய காரியம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஒளியை விட வேகமாக எது போகும் அப்படின்னு சொன்னதுக்கு எல்லாரும் ஒன்று ஒன்றா சொன்னாங்களாம். ஒரு ஆள் சொன்னாராம், மனுஷனுடைய மனசு. நீங்கள் இங்கே இருக்கும்போதே ஒரு ஃப்ளைட்டை எடுத்து சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து எல்லா பக்கம் போயிட்டுங்க வந்து உட்காந்துடலாம். அந்த அளவுக்கு உங்கள் மனசுக்கு ஸ்பீடு அதிகம். ஆமாம், இங்கே இருக்கும்போதே கேஸை அடைச்சோமா அடைக்கலையான்னு சொல்லி உள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம். அப்போ எவ்வளோ ஸ்பீடு! அப்போ மனுஷனுடைய மனசும் அப்படி தான் மாறும், டக்குன்னு மாறிடும். நாங்கள் பழைய 800 கார் வாங்கின உடனே ஒருத்தர் சொன்னாங்க, நீங்கள் காரெல்லாம் வாங்கிட்டீங்க, ரொம்ப பெரிய ஆளாயிட்டீங்க, நீ நாங்கள் கஷ்டப்பட்ட ஊழியர்களுக்கெல்லாம் கொடுக்க போகிறோம் அப்படின்னாங்க. நல்லா கொடுங்க அப்படின்னு. உண்மையே சொல்கிறேன், காரல் என்ன காரு? 800 பார்க்குறீங்களா? இப்போ கொஞ்சம் ஓடுது. பழைய காரு வாங்கினோடனே அதுக்காக நாங்கள் அவங்கள வருத்தலாம் படலை. சரி, உண்மையே சொல்கிறாங்க இல்லையா, கார் வாங்கினது பழைய 800 கார் வாங்கின உடனே நீங்கள் ரொம்ப பெரிய ஆளாயிட்டீங்க, உங்களுக்கு நல்லா வசதி வந்துட்டு இனி நாங்கள் கஷ்டப்பட்ட ஊழியருக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னா. அதில் சாம் கேட்டான், என்னப்பா இப்படி சொல்லுதாங்கன்ட்டு. அதுக்காக அவங்க சொல்கிறாங்க நம்ம கோமணம் கட்டிட்டடா போக முடியும், அது அவங்க இஷ்டம், அவங்க மனசு மாறும், கொடுத்துட்டு போட்டோம், யாருக்கோ ஒருத்தருக்கு கொடுக்கட்டும், கொடுத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும், கொடுக்காம செலவுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொன்னேன். என்ன தம்பி? கொடுத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். அப்போ மனுஷனுடைய மனது என்ன பண்ணும்? மாறும். அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? ஆமென். அவர் சொல்லி அற்புதம் பெற்றவர்களெல்லாம் நம்ம தியானிக்க போகிறோம். சொல் அப்படின்னா பேச்சில் ஆண்டவர் சொல்லுவார் இல்லையா, சொன்னதுனால அற்புதம் பெற்றவங்களை நம்ம தியானிக்க போகிறோம். வசனித்து அப்படின்னா வாக்குத்தத்தங்கள், தீர்க்க தரிசனங்கள், அதை சொல்லி அது வேதத்தின் காலத்தில் நிறைவேறப்பட்டது, இன்று நிறைவேறப்பட்டதை நம்ம தியானிக்க போகிறோம். அடுத்தபடியா 20வது வசனத்தை வாசிங்க. இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. அப்போ இந்த ஏப்ரல் மாதத்தில் ஆண்டவர் திரும்ப ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் என்னிடத்தில் சொல்லி கொண்டு இருக்கிறார், அவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அவர் ஆசீர்வதிக்கிறார். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தரே உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஏப்ரல் மாதத்தில், இந்த ஏப்ரல் மாதத்தின் துவக்கத்தில் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் இருந்துட்டு போகட்டும், ஆனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அவர் ஆசீர்வதிக்கிறார். அப்போ இன்னைக்கு இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் வந்திருக்கிற அந்த ஜனங்களெல்லாம் கர்த்தர் சொன்னார், காலையிலே உட்காந்து ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, இன்னைக்கு ஜனங்களெல்லாம் மனசார ஆசீர்வதித்து ஜோம் பண்ணிடணும். என்னென்ன இப்போ நீங்கள் எல்லாம் வர்றீங்க, உங்கள் குடும்பங்களில் இருக்கிற காரியம் ஓரளவுக்கு எங்களுக்கு தெரியும், நீங்கள் ஜெபிக்க சொல்கிற காரியம் ஓரளவுக்கு எங்களுக்கு தெரியும். ஆனால் எங்களிடத்துலேயும் நீங்கள் சொல்லாத சில காரியங்கள் உங்கள் மனசில் இருக்கலாம். அதை தான் கர்த்தர் இன்னைக்கு நிறைவேற்ற போகிறார். அந்த காரியத்தை தான் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். இப்போ நீங்கள் சில ஆசீர்வாதத்தை நீங்கள் தேவ சமூகத்தில் பகிங்கரமாக சொல்லி ஜோம் பண்ணலாம். சில ஆசீர்வாதங்களை நீங்கள் மனசுக்குள்ளே தான் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம். அதை தான் கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஆசீர்வதிக்க போகிறார். நீங்கள் மனதளவில் மனதுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்கிற ஆசீர்வாதம் எல்லாம் உங்களுக்கு இந்த மாதம் அது நிறைவேறும். அப்போ அவர் ஆசீர்வதிக்கிறார். இந்த மாதம், இந்த ஏப்ரல் மாதம் பாருங்கள், ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாக தான் இருக்கும். 40 நாள் நீங்கள் ஜோம் பண்ணீங்க, இரவும் பகலும் ஜோம் பண்ணீங்க, மத்தியானத்தில் ஜோம் பண்ணீங்க. அநேகர் நீங்கள் காலையில் 5:45 சொன்னவொடனே 5:45 யார் வருவா அப்படின்னு நினச்சோம். ஆனால் சரி 5:45 நீங்கள்லாம் வந்தீங்க. எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு சில நாட்களில் நாங்கள் வேலை இந்த ஊழியத்தின் நிமித்தம் வெளியூருக்கு போயிருந்த டைமத்தில் கூட நீங்கள் எல்லாம் வந்திருந்தீங்க. தவிர்க்க முடியாதபடி எந்த வெளி ஊழியத்துக்கும் போகக்கூடாது, அநேக வெளி ஊழியங்கள் வந்துச்சு. ஆனால் சில ஊழியங்களை தவிர்க்கவே முடியாமல் போனோம்.
அந்த நேரத்தில் கூட தடை இல்லாமல் நீங்கள் தேவ பிள்ளைகள் நீங்களே கரெக்டாக ஜோம் பண்ணீங்க. அதே மாதிரி மாலையில் சில நேரம் ஊழியத்துக்கு போயிட்டு வரைக்கு தாமதமானாலும் ஆட்டோமேட்டிக்காக உள்ள பாட்டு சத்தம் கேட்கும். யார் பாட்டு படிப்பா தெரியுமா? ஞானமணி அக்கா, வெண்ணிலா ஜோதி அக்கா, இவங்கெல்லாம் செசிலியா அம்மா. ஆட்டோமேட்டிக்காக இப்போ நம்ம மைக் வைக்கிற பாட்டு சத்தம் கூட கீழே கேட்கறது இல்லை, ஆனால் படிக்கட்டு ஏறும்போதே அவங்க சத்தம் கேட்கும். அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கே ஒரு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னா கர்த்தருக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்போ அவர் ஆசீர்வதிக்கிறார். யாரை அவர் ஆசீர்வதிக்கிறாருன்னு நம்ம இன்றைக்கி அதை மாத்திரம் சுருக்கமாக பார்த்துட்டு நான் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். 115ஆம் சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 115ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம். 12 13 ஒருத்தர் வாசிங்க. அல்லேலூயா. கவனிங்க, நம்ம செய்தி நான் நிறைவு செய்ய போறேன். அவர் ஆசீர்வதிக்கிறார். இந்த வார்த்தையின்படி யாரெல்லாம் ஆசீர்வதிக்கிறாராம்? முதலாவது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். எத்தனை பேரை கர்த்தர் நினைத்திருக்கிறார் சொல்லுங்க. நினைத்திருக்க என்னை கர்த்தர் நினைச்சாருங்க. கர்த்தர் நினைச்சதுனால தான் நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கேன். கர்த்தர் நினைத்ததுனால தான் நான் ஜீவனோடு இருக்கேன். கர்த்தர் நினைத்ததுனால தான் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்ல முடியும். அல்லேலூயா. வேதத்தில் சிலரெல்லாம் கர்த்தர் நினைவு கூர்ந்தார். நான் வசனத்தை வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை, ஆனால் சுருக்கமாக சொல்லி நான் முடிக்கிறேன். நோவாவை கர்த்தர் நினைவு கூர்ந்தார், பெருங்காற்றை வீச செய்து ஜலத்தை அமர பண்ணினாராம். அப்போ நோவா பேலை மூடப்பட்ட மலைகளுக்கு மேலா 15 முழம் 15 அடி அந்த உயரத்தில் அது நிற்கிறது. உலகெங்கும் தேசமெங்கும் இந்த எல்லா பக்கமும் ஜலம் பிரவாகித்து கொண்டு இருக்குது. அப்போ கர்த்தர் அந்த நோவாவை நினைவு கூர்ந்தார். ஜலம் என்பது போராட்டங்களை குறிக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஜலம், வெள்ளம், அது மனிதனுக்கு வரக்கூடிய ஒரு பெரிய போராட்டத்தை குறிக்கிறது. உலகத்திலேயே ஒரு பெரிய போராட்டம். ஆனால் நோவாவுடைய குடும்பம் தப்புவிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலே நிற்குது. இப்போ உங்கள் குடும்பத்தில் சில போராட்டங்கள், பிரச்சனைகள் வரும். ஜலங்கள் எழும்போம், கொந்தளிப்பு எழுங்கும், அலைகள் எழும்போம். பேலை என்பது சபையை குறிக்குது. பேலை என்பது சபை. எந்த போராட்டமாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சஞ்சலமாக இருந்தாலும் சரி, சபையை பேலையை தேடி வர்றவங்க ஜீவன் பாதுகாக்கப்படும். ஆமென். இது நீங்கள் நல்லா தெரிஞ்சு கொள்ளணும், நல்லா தெரிந்து கொள்ளணும். நீங்கள் சபையில் வந்து உட்கார்ந்துறதுக்கு உங்களுக்கு கர்த்தர் பணம் தர்றது, பொருள் தர்றது, ஆசீர்வதிக்கிறது, திருமண காரியத்தை நடத்துறது, பிள்ளைகளை தர்றதெல்லாம் ஆண்டவருக்கு ரொம்ப சாதாரண காரியம். அதெல்லாம் காட்டிலும் உங்கள் ஜீவனை பாதுகாக்கிறது தான். ஏன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் உண்மையும் பரிசுத்தமுமாக வாழ்ந்து கர்த்தருக்காக நீங்கள் எழுந்து ஜீவிப்பதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டவங்க. எந்த ஒரு தந்திரத்தினாலையும் உங்களுடைய ஜீவன் பறி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு கர்த்தர் உங்கள் மேலே கருத்தாக இருப்பார். உங்கள் மேலே கர்த்தர் கருத்தாக இருப்பார். ஆமென். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக ஆங்காங்கே சில கண்ணிகள், மரண கண்ணிகள், நோய்க்குரிய கண்ணிகள், மனமடிவு கண்ணிகள் எல்லாம் வைக்கப்படுது. ஆனால் சபையில் அடைக்கலமாக வர்றவங்க, கர்த்தரை அடைக்கலமாக வர்றவங்களை கர்த்தர் பாதுகாத்து கொண்டே இருப்பார். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு நல்ல வார்த்தையை சொல்கிறேன். போராட்டம், சஞ்சலம், பிரச்சனை வருதுன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு பாட முடியுதோ, துதிக்க முடியுதோ, ஜெபிக்க முடியுதோ, எதுனாலும் சரி, நீங்கள் தேவ சமூகத்தில் வந்து உட்கார்ந்துருங்க. அவ்வளோதான். எனக்கு இன்னைக்கு பாடவே முடியலைங்க, எனக்கு இன்னைக்கு ஜெபம் பண்ணவே முடியல, அவர் வழக்கமாக சொல்கிறது தான் சொல்லுதாரு அப்படின்னு கூட நீங்கள் நினச்சிக்கிட்டு நீங்கள் சபைக்கு வரலாம். ஆனால் நீங்கள் சபைக்குள்ளே கால் எடுத்து வைக்கும் பொழுது தேவனுடைய பாதுகாப்புக்குள்ளே நீங்கள் வர்றீங்க. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஆண்டவரை ஆராதிப்பதற்கு வர்றது ஏதோ ஞாயிற்றுக்கிழமை உங்கள் மேலே விழுந்த ஒரு கடமையே கிடையாது. தேவ பாதுகாப்பு. அப்போ ஜலம் பிரவாகித்து கொண்டு இருக்கிறது. நோவா பேலையில் இருக்கிற அந்த 8 பேரும் பாதுகாக்கப்படுறாங்க. நீங்கள் வந்து ஆலயத்தில் உட்காடுறீங்க, உங்கள் பிள்ளைகள் சில நேரம் ஆலயத்துக்கு வருவாங்க, வராமல் போவாங்க, எங்கேயோ இருப்பாங்க. நான் அவங்கள கர்த்தர் பாதுகாத்து கொண்டு இருக்கிறார்.
தேவன் உங்கள் நிமித்தம் அப்படியே பாதுகாத்து கொண்டிருக்கிறார். யோசேப்பின் நிமித்தம் பார்வோனுடைய அரண்மனை, யோசேப்பின் நிமித்தம் போத்திபாருடைய வீட்டை ஆசீர்வதித்த கர்த்தர் இன்னைக்கும் அப்படிதான் அதை செஞ்சு கொண்டு இருக்கிறார். ஆனால் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் நடத்தணும் கர்த்தருடைய சமூகத்துக்கு, கர்த்தருடைய ஆலயத்துக்கு. 18 வயசு 16 வயசு முடிஞ்ச உடனே உங்கள் பிள்ளைகளை ஆலயத்தில் உட்கார வைக்கிறது பெற்றோர்களாகிய உங்களுடைய கடமை. உங்களிடத்தில் ஒரு நாள் கணக்கு கேட்கப்படும், அப்போ நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். அப்போ உங்கள் பிள்ளைகள் நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் ஆலயத்தில் நடத்துறது உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். அப்போ நோவாவை நினைவு கூர்ந்தார். ஜலம் வீச, அந்த ஜலத்தை அமர பண்ணுவதற்கு காற்றை தான் வீச பண்ணார். இன்னைக்கு வெயிலெல்லாம் ரொம்ப அதிகமாக அடிக்குது, அப்படி தானே? வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கா? வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. முந்தானத்து செய்தி வாசிக்கும் பொழுது சிறுவாணி டேமில், பில்லூர் டேமில், அத்திக்கடவு எங்கெல்லாம் நம்மளுக்கு குடிநீர் ஆதாரமாக இருக்குதோ அதுக்கு ஒவ்வொரு நாளும் எவ்வளவோ சென்டிமீட்டர் தண்ணி வத்திக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லி அதில் ஒரு அளவு போட்டிருந்தாங்க. நீர் இருப்பு, கையிருப்பு, நீர் இருப்பு வேகமாக குறைந்து கொண்டு வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த செய்தி நான் படித்தேன். அப்போ இவ்வளோ அடிக்கிற வெயிலில் தண்ணி வத்தி கொண்டே இருக்குது. ஆனால் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஜலம் வற்றணும். அப்போ எவ்வளோ வெயில் அடிக்கணும்? அவ்வளோ வெயில் அடித்தா பேலை என்ன ஆகும்? மரத்தால் செய்யப்பட்ட பேலை. ஆனால் ஆண்டவர் பாருங்கள், ஞானமாக காற்றை வீச பண்ணுகிறார். காற்று வீச 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 ஜலம் அமர்ந்து போகுது. உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு காற்று வீசணும்னு நான் ஜெபம் பண்ணுறேன். ஒரு அதிர்ஷ்ட காற்று உங்கள் வீட்டுக்குள்ளே வரணும். ஒரு கீழ் காற்று உங்கள் வீட்டுக்குள்ளே வரணும். ஒரு தென்றல் காற்று உங்களுக்கு வரணும். இந்த காற்று வந்துட்டால் போதும், யூரோ கிளிதான் காற்றெல்லாம் போயிடும். யூரோ கிளிதான் காற்று பற்றி தெரியும் தானே? காற்று பற்றி ஒரு செய்தி எழுதி வச்சுருக்கேன். இன்னும் அந்த செய்தியை நான் இன்னும் கொடுக்க முடியல, டைம் இல்லை. அப்போ ஜலத்தை அமர பண்ணினார். அடுத்தபடியாக ராகேலை நினைவு கூர்ந்தார்னு வரும். ராகேலை நினைவு கூர்ந்த உடனே கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். அன்னாலையும் நினைவு கூர்ந்தார் அப்படின்னு தான் வேதவசனம் நம்ம இருக்குது. இன்னொரு பகுதியில் அன்னாள் ஆலயத்தில் போய் ஜெபிச்சாங்க, கர்த்தர் நினைவு கூர்ந்தார். ராகேலை நினைவு கூர்ந்தாராம். எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு ராகேலை நினைவு கூர்ந்ததை பார்த்த உடனே. ஏன் வருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகேல் கடைசி வரைக்கும் தன் தகப்பன் லாபானுடைய சுரூபங்கள், லாபானுடைய தெய்வங்கள் கடைசி வரைக்கும் அந்த அம்மா விடவே இல்லை. முழு ரட்சிப்புக்குள்ளே வரல. யாக்கோபு தேவனிடத்தில் தரிசனத்தை பெற்றவன், கர்த்தரிடத்தில் வாக்குத்தத்தத்தை பெற்றவன். லாபான் வீட்டில், தன் சொந்த மாமா வீட்டில் போய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். ராகேலை நேசித்து தான் அவன் ஆடை மேய்ப்பதற்கே ஒத்துக்கொண்டான். ஆனால் லேயால் கொடுக்கப்படுறாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் பாருங்க, ராகால் அந்த விக்கிரக வணக்கத்தை விட்டு போகவே இல்லை. லாபானுடைய வீட்டிலிருந்து அவங்க தன்னுடைய தேசத்துக்கு புறப்பட்டு போகிறாங்க. அப்பவும் என்ன பண்ணுறான்? அந்த சுரூபங்களை மடித்து அந்த ஒட்டகத்தினுடைய சேனைக்குள்ளே வச்சு மறைச்சி கொண்டு போகிறான். அல்லேலூயா. அந்த அளவுக்கு அவளுடைய தெய்வங்கள் மேலே அவளுக்கு ஒரு அந்த அளவுக்கு அவளுக்கு ஒரு ஈடுபாடு. ஆனால் அவளுடைய வாழ்க்கையும் ஒரு மலட்டு வாழ்க்கையாக இருக்குது. ஆனால் அவளையும் கர்த்தர் நினைவு கூறுகிறார். யாருக்காக செஞ்சார்? யாருக்காக செஞ்சார்? யாக்கோபுக்காக. அல்லேலூயா. அப்போ நான் நினச்சேன், யாக்கோபுக்காக ராகேல் பார்த்தீங்கன்னா அந்த பிதாவாகிய தேவன் யெகோவாவை வணங்குறதுக்கான அறிகுறியாக அவள் வாழ்க்கையில் இல்லை. ஆனாலும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் அவனை. இது எதை குறிக்குது தெரியுமா? சில நேரங்களில் உங்கள் நிமித்தமாக தான் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் நல்லா புரிஞ்சு கொள்ளணும். உங்கள் பிள்ளைகள் நல்ல வேலையில் இருக்கிறாங்களா? உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வருமானம் வருதா? ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் நல்லா படிக்கிறாங்களா? நல்ல ஒரு அந்தஸ்தில் இருக்கிறாங்களா? அதுக்கு காரணம் நீங்கள். எத்தனை பேருக்கு அது புரியும்? எத்தனை பேருக்கு அது தெரியும்? அல்லேலூயா. அப்போ நல்லா தெரிந்து கொள்ளுங்க, ராகேல் அந்த சுரூபங்களை தேடி லாபான் போகும்போது அழகாக போய் சொல்லிடுதா. அந்த ஒட்டகத்தில் உட்கார்ந்துக்கிட்டு சொல்லிடுதா, ஸ்திரீகளுக்குரிய வழிபாடு எனக்கு இருக்குது, அதனால் நான் எந்திரிக்காமல் இருக்கிறதுனால நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அந்த அந்த அந்நிய தெய்வங்களுடைய சுரூபங்களை அந்த ஒட்டகத்துக்கு கீழே வச்சு மறைச்சி அப்படியே கொண்டு போயிருதா. நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகேல்
போகிற வழியிலேயே என்னாச்சு? போகிற வழியிலே என்னாச்சு? குழந்தை பிறந்து இறந்து போச்சு, அவ்வளோதான். போகிற வழியில் பெத்லெகேமுக்கு போகிற வழியில், பெத்லெகேம் அப்படிங்கிறது தேவனுடைய பரலோக ராஜ்யத்துக்கு அடையாளமாக சொல்லப்படுது. நான் ஆண்டவரையும் தேடுவேன், கொஞ்சம் நைஸாக போய் விக்கிரகங்களையும் வணங்குவேன், அந்த 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 பேச்சே இருக்கக்கூடாது. நான் ஸ்ட்ரிக்டாக சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் ஒரு இடத்துலேருந்து நீங்கள் வெளியில் வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் கர்த்தரை முழுமையாக நம்புங்க. உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நித்திய ஆசீர்வாதம் உண்டு, பரலோகத்தின் நன்மைகள் உண்டு. அப்போ அந்த ராகேல் போகிற வழியிலேயே அவள் மரிச்சு போயிருதா? அப்போ ராகேலை கர்த்தர் நினைவு கூர்ந்து மலட்டு வாழ்க்கையை மாற்றினாரு. அவன் அதை நினச்சி கூட ஆண்டவர்கிட்ட வந்திருக்கலாம். நம்ம வாழ்க்கையும் ஒரு மலடியாக இருக்கும் பொழுது எவ்வளவு ஏச்சுக்கள், பேச்சுக்கள், ஏளனங்களை சந்தித்தோம். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு குழந்தை செல்வத்தை கொடுத்தாருன்னு சொல்லி அந்த கர்த்தரை தேடவே இல்லை. அப்போ ராகேலை நினைவு கூர்ந்தார். அடுத்தபடியாக யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் இஸ்ரவேல் புத்திரரை நினைவு கூர்ந்தார். 430 வருடம் அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களை கர்த்தர் நினைவு கூர்ந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். அப்போ அவர் உங்களை நினைக்கணும், நினைக்கிற அளவுக்கு நீங்களும் இருக்கணும். அல்லேலூயா. நீங்கள் நினைக்கிற அளவுக்கு பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிறதுனாலும் செய்து வருகிறனாலும் அவர் நாமத்தின் நிமித்தம் படுகிற பிரயாசங்களை மறந்து விடுவதற்கு அவர் அநீதியுள்ள தேவன் அல்ல. நீங்கள் ஊழியம் செய்கிறது, ஊழியம் செய்து வருகிறது, கர்த்தரை ஆராதிக்கிறது ஒரு ஊழியம்தான், தேவ சபையில் ஜெபிக்கிறது ஒரு ஊழியம்தான், கர்த்தருக்கு கொடுக்கிறது ஒரு ஊழியம்தான். நீங்கள் கர்த்தருக்காக எதெல்லாம் செய்கிறீங்களோ அதெல்லாம் ஊழியம். அப்போ அதை கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவட்டே வந்து சொல்கிறாங்க, இவன் நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தை கட்டியிருக்கான், அதனால் போய் நம்ம உனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி சீடர்கள் சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து டயலாக்கெல்லாம் விடலை. நான் பணத்துக்கு பின்னாடிலாம் போக மாட்டேன்ப்பா அப்படின்லாம் அவர் சொல்லலை. அவர் பணத்துக்கு பின்னாடி போகிறவர் அல்ல. ஆனால் அதை கூட அவர் பார்க்கிறார், சீடர்கள்ட்ட கேட்குறார். உடனே சரி வாங்க அற்புதம் செய்ய போவோன்னு சொல்லி அந்த ஜெப ஆலய தலைவனுடைய அவருடைய வீட்டுக்கு அற்புதம் செய்ய புறப்பட்டு போகிறார். அப்போ நீங்கள் கர்த்தருக்காக செய்யக்கூடிய எல்லா காரியமும் கணக்கில் வைக்கப்படும். அப்போ முதலாவது நோவாவை நினைவு கூர்ந்தார், ராகேலை நினைவு கூர்ந்தார். மூன்றாவது இஸ்ரவேல் புத்திரரை யாத்திராகமத்தின் புத்தகத்தில் இருக்கிறது நினைவு கூர்ந்து அவர்களை அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் அவர்களை எல்லாம் விடுவிக்கிறவராக இருக்கிறார். நிறைவே வாசிப்போம் அடுத்த வசனத்தை, அந்த வசனத்தின் அடுத்த வரியை வாசிப்போம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. யாருடைய குடும்பம்? இஸ்ரவேல் குடும்பம். யாருடைய குடும்பம்? இங்க இஸ்ரவேல் தேசம் அல்ல, இஸ்ரவேல் குடும்பம். அப்போ இஸ்ரவேல் குடும்பம் அப்படிங்கிறது யாக்கோபுடைய குடும்பத்தை சொல்லப்படுகிறது. வேதத்தின் நாட்கள்ல இருந்த ஒரு பெரிய குடும்பம் யாக்கோபினுடைய குடும்பம். அந்த குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார் யாக்கோபின் நிமித்தம். யாக்கோபுடைய குடும்பத்தில் யோசேப்பை தவிர ரொம்ப ஆண்டவரை உண்மையாய் ஆராதித்து நேசித்து கர்த்தரிடத்தில் அன்பு செலுத்தினவங்க யாராவது ஒருத்தருடைய பேரை சொல்லுங்களேன் பார்ப்போம். யோசேப்புக்கு எத்தனை பிள்ளைகள்? சாரி, யாக்கோபு நான் தவறாக சொல்லிட்டேன். யாக்கோபுடைய குடும்பத்தில் யோசேப்பை தவிர மற்றபடி ஆண்டவரை உண்மையாக நேசித்தது யார்? யூதா. வேற? எல்லாம் சொல்லுவீங்க. யோசேப்பு அளவுக்கு இருந்தாங்களா? அதான் கேள்வி, இல்லை தானே? ஆனால் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சார். அல்லேலூயா. இஸ்ரவேல் குடும்பத்தில் எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதுதான் தேவன். அவர் பச்சபாதம் உள்ளவர் கிடையாது. குடும்பத்தில் இருக்கிற நமக்கு கூட பச்சபாதம் இருக்கும், அப்படி தானே? நீங்கள் இல்லையோ? அப்படியா? நானும் கிடையாது, நான் சமமாக தான் பார்ப்பேன். நீங்களும் அப்படி தானே? உங்கள் குடும்பத்தில் உங்களெல்லாம் அப்படி தானே பார்த்துருப்பாங்க, இல்லை தானே? எல்லாருக்கும் தெரியும். பொதுவாகவே வந்து ஏசப்பாவை தவிர பார்க்க முடியாது. பச்சபாதம் உள்ள தேவன் கிடையாது. ஒரு குடும்பத்தில் இருக்கிற நம்மளாலே பச்சபாதமாக தான் இருக்கிறோம், ஆனால் கர்த்தர் பச்சபாதம் உள்ளவர் கிடையாது. அப்போ இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார்.
இஸ்ரவேல் குடும்பத்தார் அப்படிங்கிறது யார் அப்படின்னா, தேவனிடத்திலேருந்து வாக்குத்தத்தங்களை பெற்றவங்க. நீங்கள் என்று கர்த்தரிடத்திலேருந்து வாக்குத்தத்தங்களை பெற்று தேவனுடைய சபைக்கு நீங்கள் கர்த்தரை தேடி வர்றீங்களோ அன்னைக்கே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். இனி என்னைக்கு நீங்கள் வாக்குத்தத்தத்தை பெறுறீங்களோ அந்த வாக்குத்தத்தம் பெறப்பட்ட நாள்ல இருந்து கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேலே வைக்கப்படுது. அடுத்தபடியாக அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். யாருடைய குடும்பம்? ஆரோன் யார்? ஆரோன் யார்? ஊழியம் செய்தவர். ஊழியம் செய்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். நீங்கள் எந்த ஊழியமும் செய்யலாம். நீங்கள் போய் சுவிசேஷம் சொல்லலாம். இந்த நம்ம அக்கா வந்து ஸ்பெஷல் மீட்டிங் நடக்கும்போது நிறைய பேருக்கு நோட்டீஸ் எல்லாம் கொடுத்தாங்களாம். நாங்கள் கொடுக்கும்போதே அவங்க சொன்னாங்க, உங்கள் சர்ச்சு வைக்கிற ஹவுஸ் ஓனர் ஏற்கனவே அந்த நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு வேளை சந்தோஷமாக இருந்துச்சு. அல்லேலூயா. எந்த காரியம் நீங்கள் சபையில் செய்யக்கூடியது எல்லா காரியமும் 2 நாளாக ஜோதி மேலே வந்து எங்கள் மக்கள் எப்படி மேலே க்ளீன் பண்ணியிருக்காங்க, போய் பாருங்கள், போய் பாருங்கள். நேற்று ஜெபம் பண்ணங்க வந்தேன், அப்புறம் போய் பார்க்குறேன். முதல்ல பார்த்துட்டு நீங்கள் போனால் போதும் அப்படின்னு சொல்லி என்னைய வலுக்கட்டாமல் தோல்லே தூக்கிட்டு போய் மேலே விட்டு பார்த்தா அவ்வளோ நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது ஒரு ஊழியம். அவ்வளோ விஷயத்தை நீங்கள் ஒழுங்குபடுத்தி வச்சுருக்கிறீங்க. அந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடக்கும்போது ஒழுங்குபடி வச்சுருந்தா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கும். ஆனால் பரவாயில்ல, நான் செஞ்சதுக்காக நான் உங்களுக்கு கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. எல்லாம் மேலே வந்து அவ்வளோ வேலை செஞ்சுருந்தாங்க. தொடர்ந்து அப்படி வேலைகளை செய்யும் பொழுது அதெல்லாம் ஊழியம்தான். தேவனுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க பாருங்கள், அது ரொம்ப ஊழியம். அல்லேலூயா. அது கர்த்தருக்கு கொடுக்கறதெல்லாம் உங்களுக்கு திரும்ப 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 கர்த்தர் கொடுத்துருவார். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி கர்த்தர் கொடுத்துருவார். ஏன்னா நீங்கள் எந்த சூழ்நிலையில எந்த நிலைமையில நீங்கள் கொடுக்குறீங்கிறது கர்த்தருக்கு தெரியும். அதை தான் கர்த்தர் பார்க்குறார். அதனால் கர்த்தர் கொடுக்கறது அது ஒரு ஊழியம். நீங்கள் தேவனுடைய ஆலயத்தில் வந்து ஆலயத்துக்கு முன்னாடி நீங்கள் நேரத்தோடு வந்து ஜெபிக்கிறது, ஆலயத்துக்கு வந்து ஜெபிக்கிறது, ஊழியர்களுக்கு ஜெபிக்கிறது எல்லாம் ஒரு ஊழியம்தான். அப்போ ஆரோன் குடும்பத்தாரை அவர் ஆசீர்வதிப்பார். ஊழியம் செய்கிற எங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஊழியம் செய்கிற எங்களை ஆசீர்வதிக்கிற அதே தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார். நீங்களும் ஏதோ ஒரு ரூபத்தில் நாங்கள் செய்கிற ஊழியத்தை காட்டிலும் நீங்கள் செய்கிற ஊழியம் தான் பெருசு. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும். நீங்கள் உங்கள் வேலையிலே இருந்துக்கிட்டு உங்கள் வீட்டு காரியத்தையும் கவனித்து கொண்டு நீங்கள் சபை காரியத்தையும் கவனிக்கிறது அது கர்த்தருக்கு முன்பதாக அது ஒரு மகிமை தான். அல்லேலூயா. ஆமென் சொல்ல மாட்டேங்கிங்களே? ஆமாம். நீங்கள் வீட்டு காரியத்தை கவனிக்கிறீங்க, குடும்ப காரியத்தை கவனிக்கிறீங்க, உங்கள் பிள்ளைகளை கவனிக்கிறீங்க, உங்கள் வேலை இருக்குது. அதுக்கு மத்தியில் தான் நீங்கள் ஆண்டவரை தேடி வர்றீங்க. அதுக்கு உங்களுக்கு எவ்வளவோ தேவைகள் இருக்குது. தேவைகளுக்கு மத்தியில் தான் நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்குறீங்க. கர்த்தர் அதை பார்க்கிறார். அப்போ அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கிறார். நிறைவாக நான் வாசித்து ஜெபிக்க போகிறேன். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும், ஆமாம் நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் ஆசீர்வதிப்பார், சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். சாமுவேல் சிறியவனா கொண்டு போய் ஆலயத்தில் விடப்படுறான். பால் மறந்த பின்பு கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு சொல்லி என்று தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு அவன் தீர்மானிக்கிறானோ அன்னைக்கே கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பதற்கு தீர்மானம் எடுக்கிறார். சாமுவேல் தான் மிகப்பெரிய தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசிகளில் மிகப்பெரிய தீர்க்கதரிசி. சவுல் முதல் ராஜாவை அபிஷேகம் பண்ணினவர், தாவீதை அபிஷேகம் பண்ணினவர், அந்த ராஜாக்களுக்கு முன்பதாக நியாயம் விசாரித்தவர். அப்போ சாமுவேலுக்கு பெரிய நன்மைகளை கர்த்தர் செய்தார். சின்ன பையனாக இருக்கும்போதே கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டார். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் படி செய்வார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும். அப்போ நான் சிறியோர் சொல்லிட்டேன், சாமுவேல். அடுத்தபடியாக பெரியோர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆபிரகாமை தான் நம்ம சொல்லணும். ஆபிரகாம் ஏற்கனவே கொஞ்சம் ஸ்டெடியாக தான் இருக்கான். ஒன்றும் பெரிய கஷ்டமெல்லாம் அவங்களுக்கு இல்லை. ஆனால் ஆண்டவர் அழைக்கிறார். ஆபிரகாமை அழைத்து நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால ஆபிரகாம் செல்வ சீமானாய் கர்த்தர் மாற்றுகிறார். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. அது மாத்திரமல்ல, இதோ நான் ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன்,
அவர் ஆசீர்வதிக்கிறார். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் உங்கள் காணிக்கைகளை எல்லாம் நீங்கள் கரத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். எல்லாம் காணிக்கைக்கெல்லாம் நீங்கள் கையில் எடுத்துக்கொள்ளுங்க. இப்பொழுது ஒரு பாடலை பாடும் பொழுது நம்ம கர்த்தருக்கென்று கொடுத்து நிறைவு ஜெபத்துக்குள்ளாக நாம் செல்ல போகிறோம். ஒரு முக்கியமான அறிவிப்பு, கவனமாக கவனிங்க. நீங்கள் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் கவர் நீங்கள் வாங்கிட்டு போய் உங்களுடைய தசம பாகம், உங்களுடைய பிறந்த நாள் சோத்திர காணிக்கைகள் எல்லாம் நீங்கள் கர்த்தருக்காக உற்சாகமாக கொண்டு வந்து நீங்கள் தேவ சமூகத்தில் கர்த்தருக்கு செலுத்துங்க. கர்த்தர் அதை பார்த்து உங்களை அபரிவிதமாக அவர் ஆசீர்வதிப்பார். அதனால் எல்லாம் உங்களுடைய காணிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு விசை கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அவர் ஆசீர்வதிக்கிறார், அவர் ஆசீர்வதிக்கிறார். இதனால கரங்களிலே காணிக்கை வைத்திருக்கிற என் ஜனங்களுடைய ஒவ்வொரு காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருத்தர் மீதும் உடைய தயவுள்ள கரத்தை வைங்கப்பா. எல்லா பண தேவைகள், பொருளாதார தேவைகளை சந்திங்க. ஒரு சின்ன தேவையில்லாத செலவு கூட அவங்க வீட்டுக்குள்ள வராதபடி கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. தசம பாகங்களை செலுத்துகிறவர்களை ஆசீர்வதிங்க. காணிக்கைகளை செலுத்துகிறவரை ஆசீர்வதிங்க. சிறப்பு காணிக்கைகளை செலுத்துகிற ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால் ஒரு தேவ மகிமை கூட இருந்து நடத்துவதாக. தேவ பலமும் தேவ கிருபையும் தேவ இரக்கமும் ஆளுகை செய்யட்டும். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.